நகரத்தின் மையத்தில் பெரிய விளக்குகளும் அலங்காரங்களும் ஜொலிக்கும் ஒரு ஹோட்டல். அதன் ஓனர் ரகுநாத். என் ஹோட்டலுக்கு வந்தவன் என் விதிக்கு உட்படணும் நினைப்பவன். மிகவும் திமிர் பிடித்தவன். ஒருநாள் இரவு நல்ல மழை. நனைந்த உடையோடு ஒரு வயதான பிச்சைக்காரன் ஹோட்டலுக்குள் வந்தான். ஐயா, கொஞ்சம் சாதம் கிடைக்குமா மெதுவா கேட்டான். ரகுநாத் முகம் சுளிச்சிட்டு, இது தர்மசாலை இல்ல, வெளியே போ சத்தம் போட்டான். மற்ற வாடிக்கையாளர்கள் பார்த்து கொண்டே இருக்க அந்த முதியவர் அமைதியா வெளியே போனார். அந்த இரவே ரகுநாத்துக்கு விபத்து ஏற்பட்டது. மறுநாள் காலை அவன் கண் திறக்கும்போது அரசு மருத்துவமனையில் இருந்தான். அவனிடம் பணமில்லை. அவன் அடையாளம் இல்லாமல் ஒரு வார்த்தை கூட பேச முடியாத நிலையில் இருந்தான். 3வது நாளில் அவனுக்கு சாதம் போட்டு ஒரு நபர் வந்தார். அந்த நபர் அதே பிச்சைக்காரன். ரகுநாத் கண்கள் கலங்கியது. நீயா அவன் உதடுகள் நடுங்கின. அந்த முதியவர் சிரிச்சார். நீ அன்று என்ன துரத்தினப்போ கூட நான் உன்னை சபிக்கல. பசியின் வலி என்னன்னு தெரியாம இருக்கிறவன்தான் திமிரு பிடிச்சவன் என்று சொன்னார். அந்த வார்த்தை ரகுநாத் மனசை உடைத்தது. குணமடைந்து வெளியே வந்த ரகுநாத் ஹோட்டலை மீண்டும் திறந்தான். ஆனா இப்போ வாசலில் ஒரு பலகை. பசியோடு வருபவருக்கு இங்கே முதல்ல உணவு. பணத்தை அப்புறம் பார்க்கலாம். திமிர் இருந்த இடத்தில் இப்போ மனிதநேயம் குடியிருந்தது. இந்த கதை சொல்லுறது என்னன்னா, பணம், அதிகாரம், புகழ் இருந்தாலே மனிதன் பெரியவன் ஆகஸ்ட் மாட்டான். மனிதநேயம் இருந்தால்தான் அவன் உண்மையிலே உயர்ந்தவன். நாம் மற்றவர்களை இழிவாக நடத்துற ஒவ்வொரு நிமிஷமும் அதே வாழ்க்கை ஒருநாள் நமக்கு பாடம் கற்றுத்தரும்.